கர்நாடக இசை என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான இசை என்றுதான் அனைவர் மனதிலும் பிம்பம் இருக்கிறது. ஆனால் ஒரு இசை கலைஞராகவே இருந்து கொண்டு கர்நாடக இசைக்கு பூநூல் இல்லை என்று புரட்சிகரமாக கருத்து கூறுபவர் பாடகர் டி.எம். கிருஷ்ணா. அனைத்து கலை வடிவங்களையும் சமநிலைக்கு உயர்த்தும் டி.எம். கிருஷ்ணாவின் முயற்சியை பாராட்டி ஆசியாவின் உயரிய ரமோன் மகசேசே விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சலங்க கயிறு ஒண்ணு போதும். அம்மா, இந்த சலங்க கயிறு சத்தம் எல்லாருக்குமே சொந்தமானது. ஆமா, சொந்தமானது. அதை போடும் ஆட்டத்துக்கு ஜதி சேர்ப்போம் ஐலசா. ஒரு 10 வருஷமா இந்த மாதிரி கச்சேரியெல்லாம் வாசிச்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு வென்யூல இதான் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வாசிக்கிறது. உழைக்கும் மக்களின் இசை, வெகுஜன கலை வடிவங்கள் என்றெல்லாம் குறிப்பிடப்படும் தெருக்கூத்து, பறை இசை, வில்லுப்பாட்டு போன்ற கலை வடிவங்களையும் ஒரு குறிப்பிட்ட பிரிவினரால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும், ரசிக்க முடியும் என்றெல்லாம் உருவகப்படுத்தப்படும் கர்நாடக சங்கீதத்தையும் ஒரே மேடையில் பார்த்தபோது பலருடைய புருவங்களும் உயரத்தான் செய்தன. மிக முக்கியமாக மியூசிக் அகாடமி போன்ற சென்னையின் அரங்கங்களில் மார்கழி விழாக்கள் நடைபெறும் அதே நாட்களில் ஒரு மீனவ கிராமத்தில் மேடை அமைத்து இசை விழா நடத்தி இந்த புரட்சியை மேற்கொண்டவர் பாடகர் டி.எம். கிருஷ்ணா. மார்கழியில சென்னையில் நிறைய இடத்துல கச்சேரிகள் நடக்கிறது, பரதநாட்டியம் நடக்கிறது, கச்சேரி எல்லாம் கர்நாடிக் மியூசிக் எல்லாம் நடக்கிறது. ஆனா சில லொகேஷன்ஸ்லாம் நடக்கிறது, அது சில பேருக்கு தான் போய் சேருது. ஸோ இந்த விழாவோட ஒரு நோக்கம், எல்லா நோக்கம் இல்லை, ஒரு நோக்கம் என்னன்னா இந்த கலைகள் எல்லாருக்கும் போய் சேரணும். இந்த கலைகள் எல்லாருக்கும் ஒரு சொத்து. யார் இந்த கலையை எடுத்துக்க போறான்றது அடுத்த கேள்வி. ஆனா போய் சேர்க்க வேண்டியது நம்மளோட டியூட்டி. ஸோ முதல் நோக்கம் இந்த விழாவோட என்னதுன்னா, இந்த கலை எல்லாருக்கும் போன சபாக்கள்ல மட்டும் நடக்கக்கூடாது, எல்லா இடத்துல நடக்கணும் நோக்கத்துல ஊரூர் ஆல்காட் குப்பத்துல 15ஆம் தேதி 16ஆம் தேதி ஜனவரி மாசம் விழா நடக்கிறது. நல்லா அது கை தட்டலாம். அதிகம் அறியப்படாத சென்னை ஊரூர் ஆல்காட் குப்பத்தில் இது போன்ற விழாவை நடத்துவதன் மூலமாக அந்த பகுதி பிரபலமடையும், அதன் மூலம் அந்த பகுதி மக்களுக்கு பொருளாதார மேம்பாட்டிற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் என்பது டி.எம். கிருஷ்ணாவின் நம்பிக்கை. எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டேன். இனி வரும் காலங்களில் அனைத்து பிற்படுத்தப்பட்ட பகுதிகளுக்கும் இந்த விழாவை விரிவுபடுத்துவதன் மூலமாக சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை களைய முடியும் என்கிறார் இவர். கிருஷ்ணானி கிருஷ்ணானி. இது மட்டுமில்லாமல் போரால் பாதிக்கப்பட்ட யாழ்ப்பாண மக்களின் கலாச்சார வளர்ச்சிக்காக ஜாஃப்னா கல்ச்சரல் இனிஷியேட்டிவ், தமிழக மலைவாழ் மக்களின் குழந்தைகளின் கல்விக்காக கோவை ஆனைக்கட்டி மலையில் வித்யாவனம் பள்ளி, கலை ஆர்வம் கொண்ட மாணவர்களுக்கு புது புது கலை வடிவங்களை அறிமுகம் செய்வதற்கென்றே சுவானுபவா இயக்கம், தமிழகத்தின் கோவில்களை கலைகளின் உறைவிடமாக பாதுகாக்கும் கலாச்சார மறுமலர்ச்சி அறக்கட்டளை என்று புரட்சிகரமான பல இயக்கங்களை தொடங்கி நடத்தி வருகிறார் டி.எம். கிருஷ்ணா. நிறைய விஷயம் எழுதணும், சொசைட்டியில் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நம்ம அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவர் ஒரு ஐசோலேட்டடா நம்ம ஒரு ஆர்டிஸ்ட், நம்ம கலைஞர் ஒரு கூடில் உட்காந்துருக்க முடியாது. நம்ம எல்லாம் நம்ம நல்லா நடந்துட்டு இருக்கு, நம்ம இந்த கூடில் உட்காந்துருப்போம். வெளியில சொசைட்டியில் என்ன வேணா நடக்கலாம், கஷ்டங்கள் நடக்கலாம், அதை பத்தி நம்மளுக்கு கவலைப்பட வேண்டாம்னு இருக்கிறது ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் அவரோட மெயின் ஐ திங்க் மோட்டிவேஷன். அதாவது நம்ம இன்னைக்கு இருக்கிற சொசைட்டில நம்ம எப்படி ரெலவெண்டா இருக்கலாம், இந்த ஆர்ட்டை வச்சு நாம என்ன பண்ணலாம். ஏழைகளுக்கும் தன் இசை மகிழ்வூட்ட வேண்டும் என்பதற்காக டிக்கெட் விற்பனை செய்யும் எந்த அரங்கத்திலுமே தான் பாடுவதில்லை என்பதை ஒரு கொள்கையாகவே கடைபிடித்து வருகிறார் டி.எம். கிருஷ்ணா. இவருக்கு விருதை அறிவித்திருக்கும் மகசேசே விருதுக்குழு தொன்மையான இசை வடிவத்தை ஜனநாயகப்படுத்தி இசையின் மூலம் ஏற்றத்தாழ்வுகளை களையும் புரட்சியாளர் என்று டி.எம். கிருஷ்ணாவுக்கு புகழாரம் சூட்டியிருக்கிறது.
TM கிருஷ்ணாவிற்கு அறிவிக்கப்பட்டிருக்கும் இந்த ரமோன் மெக்சேசே விருது கலை உலகில் பலராலும் உருவகப்படுத்தப்படும் மேல்தட்டு கலைகள் கீழ்மட்ட கலைகள் என்கிற போலியான பிம்பத்தை உடைத்தெறிய உந்து சக்தியாக இருக்கும் என்பதே விமர்சகர்களின் கருத்து. புதிய தலைமுறைக்காக கணேஷ்.